ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் முதிய தம்பதி கொலை வழக்கில் 4 பேர் கைது. பல்லடம் படுகொலையிலும் தொடர்புடையவர்கள் என காவல்துறை தகவல். விவசாயத்தை அழித்ததுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையா? வேளாண் வளர்ச்சி வீழ்ச்சியை சுட்டிக்காட்டி அன்புமணி கேள்வி. தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கோடை மழை. விருத்தாச்சலத்தில் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் கடுமையான போராட்டம் நடத்தப்படும் என மருத்துவர் ராமதாஸ் திட்டவட்டம். முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு பணிக்காக தமிழகத்திற்கு வல்லக்கடவு சாலையை சீரமைக்குமாறு கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. பெரம்பலூர் மாவட்டம் நல்லூர் மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. வாங்கிய கடனுக்காக வீட்டை அபகரித்தவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நாகை ஆட்சியர் அலுவலகத்தில் ஜானகி என்பவர் தீக்குளிக்க முயற்சி. கடலூர் மாநகராட்சியுடன் பெரிய கங்கனாங்குப்பம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து நெல் நாற்றுடன் வந்து ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு.